யூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. தான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற உண்மையை போட்டு உடைக்கிறாங்க காவேரி எல்லார் முன்னாடியும். இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக போகிறாங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே. கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியான சாரதாம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி வந்து தடுக்கிறாங்க. எந்த மாதிரியான சமயத்தில் எதுக்காகடி வந்து திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தீங்கன்னா கவலைப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கங்கா வந்து கேட்குறாங்க, எங்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம்லடி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைக்கா, நான் வந்து வேறு ஒரு சூழ்நிலையில் இருந்தால் எப்படிக்கா நான் இதை வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பக்கம் இருக்க நியாயத்தை வந்து எடுத்து புரிய வைக்க பார்க்குறாங்க காவேரி. உங்களைங்க 2 பேர் வந்து உங்ககிட்ட வர டிவோர்ஸ் கேட்டுட்டு போயிருக்காங்க. இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படின்ற ஒரு கவலையோடு வந்து புலம்பிட்டு இருக்காங்க சாரதாம்மா. சாரதா நின்று எந்த நேரத்தில் எப்படி புலம்பிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போவே சொன்னலடி இவளோட வயிறு பெருசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. யாருமே கேட்கல. ஆனால் எனக்கு மட்டும் சந்தேகமாக தாண்டி இருந்துச்சு இவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து சொல்கிறாங்க காவேரியை பார்த்து. எல்லாரையும் பார்த்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ரெகுலராக செக்கப்லாம் போறியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து விசாரிக்கிறாங்க. போகிறேங்க்கா, பாத்தியா எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் போயிட்டு தாண்டி இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு. சரிடி எத்தனை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறத அடுத்து, என்னது 3 மாதமா? அப்போ கங்கா வயிற்றில் வளர குழந்தைய விட உங்கள் குழந்தை தான் பெருசா? அப்போ நீ தான் இந்த வீட்டோட முதல் வாரிசு சுமந்துட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து ரொம்பவே தயக்கத்தோட தலையாட்டுறாங்க நம்ம காவேரியும். இதெல்லாம் சாப்பிட்றியாடி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கேட்க, சாப்பிட்றேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா தன்னோட அம்மா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நீ பயப்படாதம்மா, என்னோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு தீங்கும் வராது. பக்கம் காவேரி கிட்ட போன கங்கா என்ன பண்ணுறாங்க, சரிடி நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த விஷயம் விஜய்க்கெலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ உனக்கும் மட்டும்தான் தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, இல்லைக்கா நிவின்க்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சொல்கிறேன், நிவின்க்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்க, ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியும் அப்படின்றதையும் வந்து கங்கா கிட்ட சொல்கிறாங்க. உனக்கு என்ன தலையெழுத்தா, இவ்வளோ கஷ்டத்தையும் வந்து ஒண்டியாக சமாளிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கங்காவும். பக்கம் காவேரி வந்து இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது காவேரியோட வாழ்க்கையை நம்ம தான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சி குமரன் என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாரு. குமரன் வந்து கால் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க, குமரனுக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் வந்து தெரிய வருது விஜய்க்கு. எனவே அவங்க பாட்டி வந்து கோவிலில் பேசின விஷயம், வீட்டில் வந்து சித்தி வந்து பேசிட்டு போனதை அடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக டிவோர்ஸ் வரைக்கும் வந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் பொறுமையாக வந்து குமரன் விஜய் கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு, இதனால தான் காவேரி நம்மளை விட்டு விலகி போகிற மாதிரி நடிச்சிருக்காளோ, இவ்வளோ கஷ்டத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு காவேரியை நினச்சி. போயிட்டு காவேரியை வந்து தப்பாக பேசிட்டோமே அப்படின்ற வருத்தத்தோடவே வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு கிளம்பி வர பார்க்குறாங்க. வந்ததும் பாட்டி பண்ண விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக கோவப்படுறது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு டென்ஷனாக வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க பாட்டியை பார்த்து. காவேரி வீட்டுக்கு போனீங்க, எதுக்காக டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. ஓ சொல்லிட்டாளா, இதுக்கு மேலேயும் வந்து உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, நல்ல வேலை சொன்னது நல்லதாக போச்சுப்பா, இந்த பேப்பரில் சைன் போடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கிட்ட அந்த டிவோர்ஸ் நோட்டீஸில் வந்து கையெழுத்து போட சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. பாட்டி எதுக்காக பாட்டி இப்படி பண்ணீங்க, காவேரி இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, அப்படி இருந்தும் ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க விஜய். நீ இருந்து உன்னோட காலத்தை ஓட்டிலான்னு பார்க்குறியா விஜய், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாதாப்பா, அதனால தான்ப்பா இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பங்குக்கு பாட்டி சித்தி 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க விஜய் கிட்ட. என்னால் காவேரி விட்டு பிரிஞ்சு வாழ முடியாது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறது கேட்டு, அதான் ஏன்பா காவேரியாலும் காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களாலும் எவ்வளோ பிரச்சனையை நீ சந்திச்சிருக்க, அவளை விட்டு பிரிஞ்சு வந்தால் தான் உன்னோட காலம் வந்து நல்லபடியாக அமையும் விஜய், நான் சொல்கிறத கேளு, உன் பாட்டி உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சித்தி 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க விஜய்கிட்ட. பாட்டி நான் சொல்கிறத ஏன் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, காவேரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து போட்டு உடைக்கிறாரு. இதை கேட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் தாத்தா பயங்கரமாக சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. விஜய் சொல்கிற உண்மையாலுமேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் தாத்தா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தால ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த சர்ப்ரைஸ் தான் தாத்தா, அதுக்குள்ளே எதேதோ நடந்து போச்சு, நிறைய பிரச்சனைலாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் விஜய் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கேட்க, ஆமாம் பாட்டி நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாரு விஜய். மன்னிச்சிரு விஜய், காவேரி இந்த ஒரு நிலமையில இருக்கும்போது நான் அவகிட்ட இப்படி பேசியிருந்துருக்கக்கூடாது, உன்னோட வாழ்க்கையை நினச்சி தான்ப்பா நான் காவேரி கிட்ட இப்படி பேசிட்டேன், நானே போய் காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து சொல்கிறாங்க.
பக்கம் விஜய் சொன்ன விஷயத்த நினச்சி தாத்தா பயங்கரமாக சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் அதை விஜய் கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறாரு. அப்புறமா வீட்டுக்கு போன பாட்டி என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு காவேரி, நான் தெரியாமல் பேசிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. ஒரு வார்த்தையாவது சொல்லியிருந்துருக்கலாம்ல, நான் கர்ப்பமாக இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கேட்கும்போது, வேற என்ன பாட்டி பண்ணுறது, நீங்கள் என்கிட்ட இப்படி பேசும்போது என்னால் எந்த விஷயத்தையும் வந்து சொல்ல முடியல. சரி, வீட்டில் உள்ளவங்ககிட்டயும் பார்த்தீங்கன்னா, அவங்க சித்தி, அதுக்கப்புறமா அவங்க பாட்டி 2 பேருமே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நான் இப்படிலாம் வந்து பேசியிருந்துருக்கக்கூடாது. நான் பேசுனதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா சாரதா கிட்டேயும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சரி, நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க? அந்த அவுட் ஹவுஸ்லேயே வந்து தங்கிக்கலாம். உங்கள் பொண்ணு வேற இப்போ வந்து மாசமா இருக்கா. அவள் கூடவே இருந்து பார்த்துக்கிறது தானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து சொல்கிறாங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்து அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து சொல்கிறதன் மூலிமா அங்கேருந்து கிளம்புறாங்க. பக்கம் காவேரி பார்த்து தனியாக பேச ஆரம்பிக்கிறாரு விஜய். என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மனமுருகி மன்னிப்பு கேட்குறாரு காவேரியை பார்த்து. விஜய், எதுக்காக இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் தான் உங்ககிட்ட ஓவராக நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் சொல்ல, இல்ல காவேரி, உன்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்காம நான் தான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். எங்கள் பாட்டி பேசின வார்த்தையும் எங்கள் சித்தி பேசின வார்த்தையும் ஒன்று கூட என்கிட்ட நீ சொல்லாமல் வந்து மறைச்சிருக்க. இது ஒரு விஷயமே போதும். இது உன்னோட நல்ல குணத்தை காட்டுது காவேரி. எனக்கு, பாட்டிக்கு, சித்திக்கு, எங்கள் 3 பேருக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு நினச்சி எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சுருக்கே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினச்சி ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு விஜய். சரி விடுங்க விஜய், போனது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னாலும், இல்லை நானாவது உன்னை புரிஞ்சு வச்சுருக்கணும். அன்றைக்கி உன்னை எந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்தியிருப்பேன், அப்போ நீ எந்த அளவுக்கு காயப்பட்டிருப்பல்லடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜய் ரொம்பவே எமோஷனலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க காவேரி கிட்ட. வயிற்றுல தொட்டுக்கிட்டே தன்னோட பாப்பா கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க. என்னை மன்னிச்சிரு பாப்பா, அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டான்ல, எப்படி வருவ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, இல்லைங்க இவ்வளோ நாள் கழித்து வர்றது நல்ல நாளாக பார்த்து அம்மா அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறத கேட்டு ரொம்பவே ஏக்கத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. வந்ததுக்கப்புறமா இதே நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க காவி. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜயும் பார்த்திங்கன்னா காவேரி வீட்டுக்கு வரப்போகிறா அப்படின்ற சந்தோஷத்துலேயே வந்து இருக்கார். காவேரி கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற விஷயத்த வந்து அஜய் மூலயமா வந்து ராகினி அவங்களுக்கு தெரிய வருது. தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர அதிர்ச்சியாகிறது மட்டும் இல்லாமல் கோபத்தோட தன்னோட அப்பா கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க. இதை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. அம்மா சொல்கிறேன், இவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சு இருக்கணும்னு நினச்சா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து பேசுகிறாரு. ஆமாப்பா, எனக்குமே ஒன்றுமே புரியல. இவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் எப்படி தான் வந்து 2 பேரும் ஒன்றா இருந்து தன்னோட வாழ்க்கையை தொடங்கினாங்கன்னு தெரியலப்பா. விஜய்கிட்ட இருந்து எப்படியாவது இந்த காவேரியை பிரிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாத்துக்குமே வந்து புரட்டி போட்ட மாதிரி வேறு மாதிரி இல்லைப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க பசுபதி கிட்ட. ஏம்மா ராகினி கவலைப்படுற, கூடிய சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு நம்ம முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி காவேரிக்கு குழந்தைக்கும் என்னென்ன தேவையோ எல்லா ஏற்பாடுகளும் வந்து பண்ணுறாரு விஜய். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த தாத்தா ரொம்பவே சந்தோஷத்தோட விஜயை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா எல்லாத்தையும் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா, காவேரி பாப்பா வீட்டுக்கு வர போகிறாங்க இல்லையா, அந்த சந்தோஷம் தான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சொல்ல, இன்னும் குழந்தையே பிறக்கல அதுக்குள்ளே இவ்வளோவா அப்படின்ற மாதிரி வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு போகிறாரு தாத்தா. அப்புறமா காவேரி கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. எப்போ காவேரி வரப்போகிறேன், நான் ரொம்ப ஆவலோட காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டீங்கல்ல, இன்னும் 2 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட ரொம்பவே அன்பாக பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி விஜய் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறாங்க அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா பசுபதி அவங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க, விஜய் காவேரி 2 பேரையும் வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் போடுறாங்களா, எல்லாத்தையுமே தாண்டி விஜய் காவேரி இவங்க 2 பேரும் எப்படி வந்து வாழ்ந்து காட்ட போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.